எதிர்ப்புகள் அனைத்தையும் கடந்து வெற்றி உங்கள் கைகளில் வந்து சேரும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக அணுகுபவர்கள் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேயே பலவிதமான சோதனைகள், எதிர்பாராத தடைகள், மனதை பாதிக்கும் சம்பவங்கள், நம்பியவர்களால் ஏற்படும் ஏமாற்றங்கள் போன்றவை வந்து செல்லக்கூடும். ஆனால் அந்த சோதனைகள் தான் அவர்களுக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும். மற்றவர்கள் ஒரு தோல்விகளை பார்த்து பின்வாங்கும் போது விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த தோல்விக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை ஆராய்ந்து மீண்டும் எழுவதற்கான வழிகளை தேடுவார்கள். ஒருமுறை ஒரு மனதில் ஒரு இலக்கை வைத்துவிட்டால் அதை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்வது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள் வைத்து கொண்டு முன்னேற்றுபவர்கள் இவர்கள்தான். அதனால் இவர்களின் வெற்றிகளை பார்க்கும் மற்றவர்களுக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை இவர் எப்படி அடைந்தார் என்ற ஆச்சரியம் ஏற்படலாம். ஆனால் அந்த உயரத்திற்கு பின்னால் எண்ணற்ற இரவுகளின் சிந்தனையும் பல தோல்விகளையும் கடந்து வந்த மன வலிமையும் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு தன்மை என்னவென்றால் அவர்களை எளிதில் முடித்துவிட முடியாது என்பதுதான். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பின்னடைவு வந்தாலும் ஒரு கட்டத்தில் தங்களை தாங்களே மீண்டும் கட்டியெழுப்பிக் கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். ஒருவரால் இவர்களை பற்றி தவறாக பேசலாம், இவர்களின் முயற்சியை கேள்வி செய்யலாம், இவர்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் இவர்களின் பயணம் முழுமையாக நின்று விடாது. சில நேரங்களில் ஒரு தோல்வி இவர்களை சில நாட்கள் அமைதியாக்கலாம். ஆனால் அதே தோல்வி அடுத்த கட்டத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக மாறும். குறிப்பாக வயது முன்னேற முன்னேற இவர்களுடைய அனுபவம் மிகப்பெரிய பலமாக மாறும். இளமையில் அவசரமாக எடுத்த முடிவுகள் இருந்தாலும் காலப்போக்கில் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வாய்ப்பை விட்டு விலக வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு இவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க மிகவும் கடினமாகிவிடும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் செலவு செய்வதற்கான பொருள் அல்ல. அது பாதுகாப்பு, சுதந்திரம், எதிர்கால நிம்மதி ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பணவரவு இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேமிப்பை குறைக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு பணத்தை கையாளும் விதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஒரே வருமானத்தை நம்பாமல் கூடுதல் வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். தொழில், முதலீடு, நிலம், வீடு, வியாபாரம், கமிஷன் சார்ந்த வேலைகள் போன்ற பல துறைகளில் வாய்ப்புகளை ஆராயும் மனநிலை இவர்களுக்குள் இருக்கும். பணம் சம்பாதிப்பதை விட அதை பாதுகாப்பாக வளர்ப்பது முக்கியம் என்பதை உணர்ந்த பிறகு இவர்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக வலுப்பெறக்கூடும். குறிப்பாக ஒரே நேரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்த்ததை விட நீண்ட கால திட்டமிடுடன் செயல்பட்டால் செல்வத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு, நிலம், குடும்பத்திற்கான பாதுகாப்பான வாழ்க்கை போன்றவை மனதில் ஆழமான ஆசைகளாக இருக்கலாம். மற்றவர்களைப் போல வெளிப்படையாக ஆசைகளை சொல்லாமல் இருந்தாலும் ஒரு நாள் நமக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வலுவாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது அல்லது சொத்து சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற எண்ணங்கள் உருவாகலாம். ஆனால் சொத்து விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். ஆவணங்கள், உரிமை, அனுமதி, சட்ட நிலை போன்றவற்றை நன்றாக சரிபார்த்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும். சரியான திட்டமிடுடன் செயல்பட்டால் சொத்து என்பது இவர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறக்கூடிய துறையாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரமும் பொறுப்பும் உள்ள சூழலை விரும்புவார்கள். எல்லாவற்றிலும் ஒருவர் தலையிட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து அதை செய்து முடிப்பதற்கான சுதந்திரத்தை வழங்கினால் தங்களுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்துவார்கள். நிர்வாகம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மருத்துவம், நிதி, வியாபாரம், சட்டம், நிலம் மற்றும் கட்டுமானம், மேலாண்மை, ஆலோசனை போன்ற பல துறைகளில் இவர்களின் ஆழமான சிந்தனத்திறன் பயன்படுத்தக்கூடும். குறிப்பாக மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சிறிய விஷயத்தை கூட கவனித்து அதிலிருந்து ஒரு பெரிய முடிவை எடுக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். இதுவே தொழில் வாழ்க்கையில் இவர்களுக்கு தனித்துவமான முன்னிலை கொடுக்கக்கூடிய அம்சமாகும். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் மாற்றம் என்று சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்த நிலையை அப்படியே இறுதி வரை இருக்காது. ஒரு கட்டத்தில் நெருக்கடி, அடுத்த கட்டத்தில் முன்னேற்றம், அதன் பிறகு எதிர்பாராத வாய்ப்பு, பின்னர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உருவாகும் புதிய வாழ்க்கை என்று பல திருப்பங்கள் இருக்கக்கூடும். குறிப்பாக பல வருடங்கள் அமைதியாக முயற்சி செய்த ஒருவர் திடீரென பெரிய உயரத்தை அடைவது போல இவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரலாம். ஜோதிட ரீதியாக தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள், தசா புக்தி, லக்னம், பாவ நிலைகள் போன்றவற்றை பார்த்தால்தான் குறிப்பிட்ட ராஜயோகத்தை உறுதியாக கூற முடியும். இருந்தாலும் விருச்சிகத்தின் அடிப்படை குணமான விடாமுயற்சி, ஆழ்ந்த சிந்தனை, இரகசியமாக திட்டமிடும் திறன் ஆகியவை சரியாக பயன்படுத்தப்பட்டால் வாழ்க்கையில் பெரிய நிலைகளை உருவாக்க உதவும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் காதலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒருவரை உண்மையாக மனதில் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக அதிகமாக செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு முறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே அளவுக்கு நெருக்கமாக வருவதற்கு அதிக காலம் தேவைப்படலாம். திருமண வாழ்க்கையில் துணையின் மீது அதிக அக்கறை இருக்க வேண்டும். ஆனால் அந்த அக்கறை சில நேரங்களில் அதிகமான எதிர்பார்ப்பாகவும் வெளிப்படலாம். நான் உனக்காக இவ்வளவு செய்கிறேன், நீயும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை உருவாகக்கூடும். எனவே திருமண வாழ்க்கையில் சிறந்த மனதுடன் பேசுவது, சந்தேகங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் உடனடியாக தெளிவுபடுத்துவது இவர்களுக்கு மிகவும் நல்லது. புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் குடும்பத்திற்காக கடுமையாக உழைத்து குடும்பத்தை பாதுகாக்கும் வலுவான மனிதராக இருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களில் சிலர் கடுமையானவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய நெருக்கமான உறவுகளை பார்த்தால் அந்த கடுமைக்கு பின்னால் மிகப்பெரிய பாசம் இருப்பதை உணர முடியும். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை என்றால் முதலில் ஓடி வந்து உதவுவர்களே இருப்பார்கள். தங்களுடைய சிரமத்தை பற்றி அதிகம் சொல்லாமல் குடும்பத்திற்காக சில விஷயங்களை அமைதியாக செய்து முடிப்பார்கள். குறிப்பாக பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோர்களின் எதிர்காலம் குறித்து அதிகமாக சிந்திப்பார்கள். ஆனால் அன்பை வெளிப்படுத்தும் விதம் எல்லோருக்கும் புரியாமல் போகலாம். வார்த்தைகளில் அதிகமாக அன்பு காட்டாமல் செயல்களில் அன்பை காட்டும் தன்மை இருக்கலாம். இதனால் குடும்பத்தினர் சில நேரங்களில் அவருக்கு நம்மீது பாசமே இல்லையா என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் இவர்களின் குடும்பம் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் போட்டிகள் இல்லாமல் இருக்காது. குறிப்பாக அவர்கள் வளரத் தொடங்கும் போது அவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் இருக்கலாம். ஆனால் எல்லா எதிர்ப்புக்கும் நேரடியாக பதில் கொடுப்பது இவர்களுக்கு தேவை இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதிலாக இருக்கும். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் தங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தினால் எதிர்ப்புகள் தானாகவே குறையும். குறிப்பாக தங்களுடைய அடுத்த திட்டங்களை எல்லோரிடமும் முன்கூட்டியே கூறாமல் இருப்பது நல்லது. எல்லா நண்பர்களிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதை விட நம்பகமான சிலரிடம் மட்டுமே முக்கியமான விஷயங்களை பகிர்வது பாதுகாப்பானது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உழைப்பின் மூலம் வசதிகளை உருவாக்க விரும்புவார்கள். புதிய வாகனம் வாங்குவது, வீட்டை அழகுபடுத்துவது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்றவை அவர்களுக்கு மகிழ்ச்சிகளை தரக்கூடும். ஆனால் வருமானங்கள் அதிகரிக்கும் நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது பணம் இருக்கிறதே, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தேவையற்ற கடன்களை எடுத்து கொள்ளாமல் முதலில் சேமிப்பு, அடுத்ததாக முதலீடு, அதன் பிறகு ஆடம்பரம் என்ற முறையில் திட்டமிட்டால் வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்களுடைய வெற்றி பல நேரங்களில் வெளியில் தெரியாத இடத்தில் உருவாகி கொண்டிருக்கும். மற்றவர்கள் இவர்களை பார்த்து இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கும் நேரத்தில் கூட இவர்களுடைய மனதில் அடுத்த கட்டத்திற்கான திட்டம் உருவாகி கொண்டிருக்கலாம். சிலர் பல வருடங்கள் முயற்சி செய்தும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைத்தால் அதை மிக வேகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறன் இருக்கும். அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் அதை தோல்வி என்று நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் வெற்றிதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வெற்றியாக மாறும். மன அமைதிக்காக தினசரி பல நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது, இறை நம்பிக்கையுடன் வழிபடுவது, முன்னோர்களை நினைத்து நன்றியுடன் இருப்பது போன்றவை மன அழுத்தத்தை குறைக்க உதவும். செவ்வாய்க்கிழமை அல்லது தங்களுக்கேற்ற வழிபாட்டு நாளில் முருகப்பெருமான், சிவபெருமான் அல்லது தங்கள் குடும்ப தெய்வத்தை வழிபடலாம். இயன்றளவில் அன்னதானம், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற நல்ல செயல்களையும் செய்யலாம். இவை எந்த ஒரு குறிப்பிட்ட கிரக பலன்களையும் உறுதி செய்யும் என்ற பொருளில் அல்ல. மனநிறைவு, நம்பிக்கை, ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்க்கும் நல்ல பழக்கங்களாக எடுத்து கொள்ளலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணத்துடன் ஒப்பிடலாம். அந்த பயணத்தில் பாதை எப்போதும் நேராக இருக்காது. சில சமயம் இருள் இருக்கும், சில சமயம் தடைகள் இருக்கும், சில சமயம் நம்பியவர்கள் விலகிச் செல்லலாம். ஆனால் அந்த இருளில் கூட தன்னுடைய அடுத்த தேடி கண்டுபிடிக்கும் மன வலிமை இவர்களிடம் இருக்கிறது. எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கும் காலத்திலேயே வாழ்க்கை அவர்களுக்காக மிகப்பெரிய மாற்றத்தை தயாரித்து கொண்டிருக்கலாம். எனவே கடந்த கால தோல்விகளை நினைத்து மனம் உடையாமல் இன்று செய்ய வேண்டிய முயற்சிகளை சரியாக செய்வதே இவர்களுக்கான மிகப்பெரிய வெற்றி பாதை. வயது செல்ல செல்ல அனுபவம் அதிகரிக்க முடிவெடுக்கும் திறன் வளரும். அந்த தெளிவு வளரும் போது பணம், தொழில், சொத்து, குடும்பம் என வாழ்க்கையின் பல பகுதிகளில் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரே பாதையில் பயணிப்பது போல இருக்காது. ஒரு காலகட்டத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாது போல தோன்றும். அடுத்த சில காலங்களில் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்து வாழ்க்கையின் பாதையை மாறக்கூடியதாக சூழல் இருக்கலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் திடீரென கைகூடும் அனுபவம் இவர்களுக்கு ஏற்படலாம். பலர் இவர்களின் வாழ்க்கைகளை பார்த்து இவர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் பின்னால் பல வருடங்களாக செய்த முயற்சிகள், பொறுமை, காத்திருப்பு, தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்படுவது போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் இன்னொரு பெரிய கதவு திறக்கும் வாய்ப்புகள் இருக்கும்.
அதனால் தற்காலிகமான தடையை நிரந்தரமாக தோல்வியாக நினைக்காமல் இதற்கு பின்னால் என்ன புதிய வாய்ப்பு இருக்கிறது என்று சிந்திப்பது இவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான அணுகுமுறையாகவே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரிடம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதோடு ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு பொருளாதார அடித்தளம் வேண்டும் என்ற எண்ணமும் மிகவும் வலுப்பெறலாம். ஆரம்பத்தில் கிடைக்கும் பணத்தை முழுமையாக சேமிக்க முடியாமல் போனாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். மேலும் சம்பாதித்த பணத்தை வீண் செலவுகளில் கரைத்து விடாமல் எதிர்காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். கூடுதல் வருமானம் தரக்கூடிய வழிகளை தேடுவார்கள். ஒரு தொழில் மட்டும் போதாது என்று நினைத்து துணை தொழில், முதலீடு, வியாபாரம் போன்றவற்றையும் ஆராயலாம். இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றவர்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் மெதுவாக உருவாகி ஒரு கட்டத்தில் பெரிய மாற்றமாக தெரியும். குறிப்பாக பணத்தை பற்றி யாரிடமும் அதிகமாக பேசாமல் தங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்துக்கொண்டு செயல்படுவது இவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வயது என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது அனுபவத்தின் சேமிப்பு. இளம் வயதில் எடுத்த சில முடிவுகள் பின்னர் தவறாக தோன்றலாம், ஆனால் அதே தவறுகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய முடிவுகளை சரியாக எடுக்க உதவும். காலம் செல்ல செல்ல யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது, எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது தைரியமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். இதனால் வயது அதிகரிக்கும் காலங்களில் இவர்களுடைய மதிப்பு சுற்றவர்களுடைய அதிகரிக்கக்கூடும். ஒரு காலத்தில் இவர்களின் கருத்தை கேட்காதவர்கள் கூட பின்னர் முக்கியமான முடிவுகளில் இவர்களுடைய ஆலோசனையை தேடக்கூடிய நிலை உருவாகலாம். அனுபவத்தின் மூலம் உருவாகும் இந்த மரியாதை இவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் சிந்தனை ஆழமானது. ஒருவர் சொல்வதை மட்டும் வைத்து அவரை முழுமையாக நம்பி விடாமல் இவர்களுடைய செயல்களையும் கவனிப்பார்கள். ஒருவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே சிறிய வித்தியாசம் இருந்தாலும் அதை கவனிக்கக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கலாம். இதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் இவர்களை அதிகமாக யோசிப்பவர் என்று நினைக்கலாம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அந்த ஆழமான கவனிப்பு தான் இவர்களை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். தொழில், வியாபாரம், கூட்டுத் தொழில், பணம் சார்ந்த முடிவுகள் போன்றவற்றில் எந்த விஷயத்தை முழுமையாக ஆராயாமல் உடனடியாக முடிவு செய்யாமல் இருப்பது இவர்களின் இயல்புக்கு ஏற்றது. இந்த திறனை சந்தேகமாக மாற்றாமல் சரியான ஆய்வாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க முடியும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் பிறர் உதவி இல்லாமல் தாங்களே ஒரு முயற்சியை தொடங்க வேண்டிய சூழல் உருவாகலாம். ஆரம்பத்தில் ஆதரவு குறைவாக இருக்கலாம். சிலர் கேலி செய்யலாம், சிலர் இது நடக்காது என்று சொல்லலாம். ஆனால் மற்றவர்களின் கருத்தை விட தங்களுடைய நம்பிக்கைகளை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்தால் சிறிய முயற்சி ஒரு பெரிய வாய்ப்பாக மாறலாம். குறிப்பாக தனித்திறமை, அனுபவம் அல்லது ஆழமான அறிவு தேவைப்படும் துறைகளில் தங்களுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கும் வாய்ப்பு இவர்களுக்குள் இருக்கலாம். பிறர் செய்ததை அப்படியே பின்பற்றுவதை விட தங்களுடைய சொந்த பாணியை உருவாக்குவது நீண்ட காலத்தில் அதிக பலன் தரக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். தாங்கள் சந்தித்த கஷ்டங்களை குழந்தைகள் சந்திக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அதனால் கல்வி, வேலை, வீடு, பாதுகாப்பு, வாழ்க்கை தரம் என பல விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிடுவார்கள். சில சமயம் இந்த அக்கறை அதிகமான கட்டுப்பாடாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பதோடு அவர்களுக்கு சொந்த முடிவுகளையும் எடுக்கவும் வாய்ப்பு கொடுத்தால் குடும்ப உறவு இன்னும் வலுவாகும். குடும்பத்திற்காக உழைக்கும் இவர்களின் உண்மையான மகிழ்ச்சி தங்களுடைய உழைப்பின் பலனை குடும்பத்தினர் சந்தோஷமாக அனுபவிப்பதை பார்க்கும்போதுதான் கிடைக்கும். விருச்சிகம் ராசியில் தனிமையில் மாற்றம் முக்கியமானது என்பதால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பழைய சூழலை விட்டு புதிய பாதையை தேர்வு செய்யும் எண்ணம் வரலாம். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், புதிய வியாபாரம், புதிய பொறுப்பு அல்லது பழைய உறவுகளில் எல்லைகளை அமைத்துக் கொள்வது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். முதலில் இந்த மாற்றங்கள் பயமாக தோன்றினாலும் சில நேரங்களில் அதுவே அடுத்த வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்கும். கடந்த காலத்தை பிடித்து கொண்டு நிற்பதை விட தங்களுக்கு இனி பயன்படாத பழக்கங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விட்டுவிட்டு முன்னேற கற்றுக்கொள்வது இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வெற்றியில் மிக அழகான விஷயம் என்னவென்றால் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் முன்னேற்றத்தை தினசரி கவனிக்க மாட்டார்கள். தினமும் ஒரு சிறிய முயற்சி, சிறிய சேமிப்பு, புதிய அனுபவம், புதிய தொடர்பு, புதிய அறிவு என்று தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருப்பார்கள். பல வருடங்கள் கழித்து பின்னால் திரும்பி பார்த்தால்தான் நான் இருந்த இடத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்ற உணர்வு ஏற்படும். அதனால் இவர்களுக்கு உடனடி பலனை விட தொடர்ச்சியான முன்னேற்றம் மிகவும் முக்கியமானது. மேலும் சிறிய வெற்றிகளை மதித்து ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறினால் காலப்போக்கில் அந்த சிறிய படிகள் மிகப்பெரிய உயரமாக மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பேசும்போது ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்று கூடுவதை விட அனுபவம் மற்றும் திட்டமிடுதலின் மூலம் படிப்படியாக உருவாகும் முன்னேற்றமே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள், தசாபுக்தி, கோச்சார நிலைகள் ஆகியவற்றை பார்த்தால்தான் குறிப்பிட்ட கால பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாக ராசியின் இயல்பை பார்க்கும் போது தங்களுடைய திறமைகளை சரியான திசையில் பயன்படுத்தும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு காலம் செல்ல செல்ல நிலைத்தன்மை,
பொறுப்பு, பொருளாதார திட்டமிடல் மற்றும் சமூக மதிப்பு ஆகியவை வலுப்பெறக்கூடும். குறிப்பாக கடந்த அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய முடிவுகளை எடுப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் வலுவான நிலையில் கொண்டு செல்ல முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வெற்றிக்கான முக்கியமான ரகசியம் அவர்களுடைய மன வலிமை மட்டுமல்ல, எப்போது போராட வேண்டும், எப்போது காத்திருக்க வேண்டும், எப்போது விலக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதுதான். ஒவ்வொரு பிரச்சனையுடனும் நேரடியாக மோத வேண்டிய அவசியம் இல்லை. சில போர்களை அமைதியாக வெல்ல வேண்டும், சில வாய்ப்புகளை பொறுமையாக காத்திருந்து பயன்படுத்த வேண்டும், சில மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டு முன்னேற வேண்டும். இந்த வேறுபாட்டை உணர்ந்த பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படும். அவர்களுடைய சக்தி வீணாக சிதறாமல் சரியான இலக்கை நோக்கி செலுத்தப்படும். அப்போது சாதாரண முயற்சியே பெரிய பலனை தரும். வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒரு புதிய சக்திகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுவது, அதுதான் விருச்சிகத்தின் உண்மையான அடையாளம். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் பிறந்தது முதலே சில திறமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரே நேரத்தில் வெளிப்படுவதில்லை. வாழ்க்கை அவர்களை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தள்ளும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருந்த திறமை அவர்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதையும் என்னால் செய்ய முடியுமா என்று அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு சில புதிய திறமைகள் வெளிப்படலாம். குறிப்பாக நெருக்கடியான நேரங்களில் மற்றவர்கள் பதற்றப்படும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிகள் செய்வார்கள். அதனால் பிரச்சனைகளை தீர்ப்பது, திட்டமிடுவது, மனிதர்களை புரிந்து கொள்வது, ஆபத்தை முன்கூட்டியே உணர்வது போன்ற திறமைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய பலமாக மாறக்கூடும். இதுவரை தங்களுக்குள் இருந்த திறமையை சிறியதாக நினைத்தவர்கள் இனி அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். தங்களுக்கு இயல்பாக வரும் ஒரு விஷயத்தையே மற்றவர்கள் கற்றுக்கொள்ள பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வலுப்பெறலாம். அதன் பிறகு தங்களுடைய நேரம், திறமை, அனுபவம் ஆகியவற்றை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் உருவாக்கும் வழிகளை ஆராய்வார்கள். வேலை செய்து கொண்டே சிறிய தொழில் தொடங்குவது, சொத்து சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவது, சேமிப்பு முறையாக முதலீடு செய்வது, தங்களுக்கு தெரிந்த ஒரு திறமையை வருமானமாக மாற்றுவது போன்ற பல சிந்தனைகள் வரலாம். ஆனால் எந்த ஒரு பண வாய்ப்பாக இருந்தாலும் உடனடி லாபம் என்ற பெயரில் அவசரமாக பணத்தை செலுத்தாமல் ஆபத்து மற்றும் சட்டப்பூர்வமான நிலை ஆகியவற்றை நன்றாக ஆராய்வது அவசியம். பணம் சம்பாதிப்பதில் இவர்களின் பலம் வேகத்தில் இல்லை, திட்டமிட்டு நீண்ட காலம் தொடர்ந்து செயல்படுவதுதான் இருக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனதில் நான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். இதனால் வீடு, நிலம், சேமிப்பு, வங்கி இருப்பு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்கால தேவைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவார்கள். சில சமயம் தங்களுடைய விருப்பங்களை தள்ளி போட்டு குடும்பத்திற்காக பணம் செலவிடுவார்கள். இந்த மனநிலை இவர்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை தரும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் தங்களுடைய உழைப்பின் பலனாக ஒரு சொத்து அல்லது நிலையான பொருளாதார அடித்தளம் உருவானால் அதுவே இவர்களின் மிகப்பெரிய வெற்றியாக தோன்றலாம். பிறர் வாங்கும் பொருட்களை பார்த்து போட்டியிடுவதை விட தங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும் சொத்துக்களை உருவாக்குவது இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் தலைமை பொறுப்பை தேடி ஓடாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் குழம்பிக் கொண்டிருக்கும் போது இதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று முன்வரக்கூடிய தன்மை இருக்கும். ஒருமுறை ஒரு பொறுப்பு கிடைத்துவிட்டால் அதை பாதியில் விட்டுவிடாமல் முடிக்க முயற்சி செய்வார்கள். இதனால் வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் வட்டாரத்தில் அவர்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கலாம். சிறிய பொறுப்பிலிருந்து பெரிய பொறுப்புக்கு செல்லும் வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக அழுத்தமான சூழ்நிலையில் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு தலைமைத்தன்மையை உருவாக்கும். ஆனால் தலைமை என்பது கட்டளையிடுவது மட்டும் அல்ல, மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்டு தேவையான இடத்தில் விட்டு கொடுத்து அனைவரையும் ஒன்றாக அழைத்து செல்வதுதான் என்பதை புரிந்து கொண்டால் இவர்களின் தலைமை இன்னும் வலுவாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் நம்பிக்கை மிகப்பெரிய விஷயம். ஒருவர் பல வருடங்களாக அவர்களுடன் இருந்தாலும் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அந்த உறவை முன்பிருந்த நிலைக்கு கொண்டு வருவது கடினமாக இருக்கலாம். இது சில நேரங்களில் இவர்களுடைய மன அமைதிக்கும் காரணமாக இருக்கும். தேவையற்ற மனிதர்களை விட்டு விலகுவதற்கான தைரியம் கிடைக்கும். ஆனால் எல்லா தவறுகளையும் ஒரே அளவுகோலால் அளப்பது நல்லதல்ல. உண்மையான தவறு, தவறான புரிதல், திட்டமிட்ட ஏமாற்றம் ஆகியவற்றுக்கிடையே வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிக்கவும், எல்லை வைக்க வேண்டிய இடத்தில் எல்லை வைக்கவும் கற்றுக்கொண்டால் மனதில் இருக்கும் பழைய சுமைகள் குறையும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் வெளிப்படையாக அதிக வார்த்தைகளை கொண்டதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய செயல்களில் ஆழமான அக்கறை இருக்கும். அவர்கள் நேசிக்கும் ஒருவரின் சிறிய தேவையை கூட கவனித்து வைத்திருப்பார்கள். துணையின் பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இதே ஆழமான அன்பு சில நேரங்களில் அதிகமான எதிர்பார்ப்பையும் உருவாக்கலாம். நான் உன்னை இவ்வளவு புரிந்து கொள்கிறேன், நீயும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மன அழுத்தம் ஏற்படலாம். அதனால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உரிமையுடன் சேர்ந்து புரிதலையும் அன்புடன் சேர்த்து சுதந்திரத்தையும் கொடுத்தால் உறவு மிகவும் வலிமையாக இருக்கும்.
ஒருவரை மாற்ற முயற்சிப்பதை விட அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதே விருச்சிகம் ராசிக்காரர்களின் உறவுகளில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.